சார் ஆக்சுவலா இப்போது அனுப்பப்பட்ட அந்த விண்கலம் அல்லது இந்த விண் கப்பல் அப்படிங்கிறது வந்து முதல் முறையாக வந்து பிரைவேட் இதுக்கு கொடுத்து பண்ணப்பட்டது தான். இதெல்லாமே கூட ஒரு லேக்னு நினைக்கிறீங்களா? இல்ல நான் அப்படி நினைக்கல. இந்த ராக்கெட் அண்ட் சேட்டலைட் டெக்னாலஜிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் டெக்னாலஜி. அது கவர்மெண்ட்னு இல்ல, தனியார்னு இல்ல. எவரிபடி ஹேஸ் டு டூ வெரி சிஸ்டமேட்டிக்கலி. இப்போ நாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேங்க. இப்போ நம்ம வந்து இது வந்து நம்ம பஸ்ல சும்மா போறது மாதிரியோ, கார்ல போறது மாதிரியோ கிடையாது. கொஞ்சம் ஸ்பீடு குறைச்சு போகுது, கூடி போகுது. இல்ல நம்ம கிட்டத்தட்ட போயிட்டு கொஞ்சம் இறங்கி மீதி நடந்து போயிரலாம். அப்படிப்பட்ட கதை கிடையாது. இங்க வந்து இப்போ ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேனே. இப்போ ஒரு கிணத்தை தாண்டணும்னு வச்சுருங்க. கிணத்த லாங் ஜம்பில் தாண்டணும். தாண்டும் போது 95% சக்சஸா நான் தாண்டிட்டேன். இனி ஒரு ஆளு சொல்றாருன்னு வச்சுக்கலாம், அவர் எங்க போவாரு? ஆமா, 100% சக்சஸ் ஆகணும். அப்பதான் சக்சஸ். இந்த 99% போச்சு, 98% சக்சஸ் ஆனா சக்சஸ் ஆகல, ஃபெயிலியர் ஆகும். அதனால இது ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா அந்த ராக்கெட் டெக்னாலஜி என்கிறது வந்து ஒரு ஈஸியான ஒரு வேலை கிடையாது. ஏன்னா ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா பண்ணணும். சிஸ்டமேட்டிக்கா சார்.